ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஒரு மில்லியனர் ஆகிறதுன்னு நீங்கள் யாருக்கிட்ட கேட்டாலும் அதுக்கு அவங்க ஸ்கூலுக்கு போ, நல்லா படி, அப்போதான் மில்லியனர் ஆக முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் லைஃப் டைமில் 3 மாதம்தான் ஸ்கூலுக்கே போனார். அவரால் எப்படி ஒரு மில்லியனர் ஆக முடிஞ்சது? ஏன்னா அவருக்கு என்ன தேவைன்னு அவர் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாரு. நம்ம ஸ்கூல் காலேஜஸில் நமக்கு என்ன தேவைன்னு சொல்லி தராதனால தான் நம்ம மில்லியனர் ஆகாமல் இன்னும் மிடில் கிளாஸாகவே இருக்கோம். இந்த புக்கோட ஆத்தர் மிஸ்டர் நெப்போலியன் ஹில் இது சம்பந்தமா ரிசர்ச் பண்ணி பல மில்லியனர்ஸ் கிட்ட இன்டர்வியூ எடுத்து ஒரு 6 ஸ்டெப்ஸ் சொல்றாரு. அந்த 6 ஸ்டெப்ஸை மட்டும் உங்க லைஃப்ல நீங்க ஃபாலோ பண்ணா போதும், உங்க லைஃப்ல உங்களுக்கு பணம், பேரு, புகழ், சந்தோஷம் எல்லாம் வரும். இந்த புக்கில் சொல்லக்கூடிய விஷயத்த ஃபாலோ பண்ணதுனால தான் இன்னைக்கு பல மில்லியனர்ஸ் கிரியேட் ஆயிருக்காங்க. அப்படி என்ன இருக்கு இந்த புக்லன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டிசைர். எல்லா விஷயத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்டே இந்த டிசைர் தான். நீங்கள் 1 lakh சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டாதான் அதுக்கான ஆக்ஷன்ஸை எடுப்பீங்க. ஆனால் நெப்போலியன் ஹில் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வெறுமனே ஆசைப்பட்டா போதாது, பேராசைப்பட சொல்கிறாரு. இதுக்காக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் இழக்க ரெடியாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பேர்னிங் டிசைர் உங்கள் ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் மேலே இருந்தால் தான் உங்களால் அதை அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படலாம், தப்பு கிடையாது. நீங்கள் மொட்டையாக நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு திங்க் பண்ணால் போதாது. எவ்வளோ பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதை இந்த தேதிக்குள்ளே சம்பாதிக்கணும்னு ஒரு பேப்பரில் எழுதி அதை தினமும் காலையிலையும் நைட்டும் படிக்கும் போது தான் உங்களுக்குள்ள ஒரு டிசைர் கிரியேட் ஆகும். டிசைர் கிரியேட் ஆகும் போது தான் அதை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது தான் அந்த பணம் அந்த டேட்டுக்குள்ள வரும். எப்பயுமே பணம்னு திங்க் பண்ணா அது நம்மள கெட்டவன் ஆக்கிடும்னு ஒரு சில பேர் பயப்படுவாங்க. அது அப்படி கிடையாது. இது மாதிரி திங்க் பண்றதுனால தான் நம்ம கையில பணமே இருக்க மாட்டேங்குது. நீங்கள் பணத்தை பற்றி எந்த அளவுக்கு நாலேஜாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கும். நீங்கள் பணத்தை பற்றி எந்த ஒரு நாலேஜுமே கற்றுக்கலன்னா உங்களால் பணக்காரன் ஆக முடியாது. செகண்ட் ஒன், கான்ஃபிடென்ஸ். ஹியூமன் பீயிங்ஸ்க்கு கான்ஃபிடென்ஸ், லவ், செக்ஸ் எனர்ஜி இது 3 தான் ஒரு பவர்ஃபுல்லான டூலு. உங்கள் லைஃப்பில் இந்த 3 விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணாலே போதும், உங்களால் எல்லா விஷயத்தையும் அச்சீவ் பண்ண முடியும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நான் ரிச் பீப்புள் ஆகணும்னா கான்ஃபிடென்ட் முக்கியம் தான், அது எப்படி நான் ரிச் பீப்புள் ஆகிறதுக்கும் என்னோட செக்ஸ் எனர்ஜிக்கும் சம்மந்தம் இருக்குன்னு? கண்டிப்பாக சம்மந்தம் இருக்கு. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த கான்ஃபிடென்ட்ங்கிறது ஒரு மைண்ட் செட்டு தான். ஆனால் நிறைய பேர் நம்ம கிட்ட அது மேலே நம்பிக்கை வை, இது மேலே நம்பிக்கை வைன்னு மாற்றி சொல்லுவாங்க. ஆனால் நமக்குள்ள நம்ம என்ன பேசிக்கிறோமோ அதுதான் கான்ஃபிடென்ட்டாக கிரியேட் ஆகும். நீங்கள் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு திங்க் பண்ணுறீங்கன்னா அதை உங்களுக்குள்ளேயே அது நடந்துரும்னு அடிக்கடி நீங்கள் சொல்லும் போது அது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகும். சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அது எப்படி நடக்கும்னா அதான் தேர்ட் பாயிண்டான ஆட்டோ சஜஷன். ஒரு விஷயத்த தனக்குத்தானே சொல்லும் போது அது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகும். அப்படி ஆச்சுன்னா அது ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் ஆகிடும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அது ஸ்டோர் ஆகிடும். ஏன்னா இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு நீங்கள் எது சொன்னாலும் அது கேட்கும். இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை யூஸ் பண்ணி உங்கள் ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸை எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னா, உங்களுக்குன்னு ஒரு டைரி இருக்கும். அந்த டைரியில் உங்கள் ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸை எழுதி நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உட்காந்து படிங்க. ஏன்னா நைட்டு உங்கள் கான்சியஸ் மைண்டு ஒர்க் ஆகாது, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு மட்டும்தான் ஒர்க் ஆகும். அப்போ நீங்கள் எது உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாலும் அது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகி அதுக்கான ஆக்ஷன்ஸை எடுப்பீங்க. ஆக்ஷன்ஸை எடுக்கும்போது அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஹாலிவுட் ஆக்டரான ஜிம் கேரி ஃபேமஸாக இல்லாத டயத்தில் ஒரு பிளாங்க் செக் எடுத்து நான் இந்த டேட்டில் நான் இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு அமௌண்ட்டை எழுதினாரு. அந்த செக்கை தினமும் பார்த்து ஒர்க் பண்ணனால அந்த டேட்டில் அவர் அந்த செக்கில் எழுதின அமௌண்ட்டை விட அதிகமாகவே சம்பாதிச்சாரு. இதுக்கு ரீசன் இந்த ஆட்டோ சஜஷன் தான். அதாவது ஒரு விஷயம் நடக்கும்போதுன்னு நமக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தால் அந்த விஷயத்துக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கும்போது அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். இதுதான் ஜிம் கேரிக்கும் நடந்தது. இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் இது சம்மந்தமாக வீடியோ இருக்குது. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் பாருங்கள். ஃபோர்த் ஒன், இமேஜினேஷன். ஹியூமன் எதெல்லாம் இமேஜின் பண்ணுறானோ அதெல்லாம் அவனால் செய்ய முடியும். ஹியூமன் எவால்யூஷன் நடந்ததுக்கு முக்கிய ரீசனே இந்த இமேஜினேஷன் தான். இந்த இமேஜினேஷன் தான் மனுஷனுக்கு மிகப்பெரிய ஆயுதமே. இந்த இமேஜினேஷன் மூலமாக தான் 2 கல்லை உரசி நெருப்பை கண்டுபிடிச்சதுலேருந்து இன்னைக்கு பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கான். இமேஜினேஷனை 2 விதமாக பிரிக்கலாம். கம்பெல்லிங் இமேஜினேஷன், இன்னோவேட்டிவ் இமேஜினேஷன். கம்பெல்லிங் இமேஜினேஷன்ங்கிறது ஏற்கனவே ஒரு விஷயத்த யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பாரு,
அதை உங்க இமேஜினேஷன் மூலமா அடுத்த லெவலுக்கு அப்டேட் பண்றது தான் இந்த கம்பெல்லிங் இமேஜினேஷன். அதாவது இன்னைக்கு எல்லாருமே 4G நெட்வொர்க்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதோட அடுத்த அப்டேட்டான 5G நெட்வொர்க்கை கண்டுபிடிக்கிறது தான் இந்த கம்பெல்லிங் இமேஜினேஷன். இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் இந்த இமேஜினேஷனை தான் பண்றாங்க. நெக்ஸ்ட் இனோவேட்டிவ் இமேஜினேஷன். யாருமே இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு இன்வென்ஷனை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதாவது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், தாமஸ் ஆல்வா எடிசன், நிக்கோலஸ் டெஸ்லா, எலான் மஸ்க், பில் கேட்ஸ், ஸ்டீவ் ஜாப்ஸ் இவங்க எல்லாருமே இந்த இமேஜினேஷனை தான் பண்ணியிருக்காங்க. இந்த 2 டைப்ல நீங்க எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயத்து மேல இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா அது ஒரு டெம்பரவரியான ஃபீல் தான். அதை எப்போ நீங்க பணமாக்க ட்ரை பண்றீங்களோ அப்பதான் உங்களால ஒரு மில்லியனரா ஆக முடியும். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க எல்லா இன்வென்ஷன்ஸுமே யாரோ ஒருத்தருடைய இமேஜினேஷன் தான். அந்த இமேஜினேஷனுக்கு உயிர் கொடுக்க ட்ரை பண்ணனால தான் இன்னைக்கு நம்மளால யூஸ் பண்ண முடியுது. உங்க இமேஜினேஷன்ல இருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள். அதுக்கு நீங்க உயிர் கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க இமேஜின் பண்ணும் போதே அதை பேப்பர்ல எழுதுங்க. அப்படி எழுதும் போது தான் அது உங்க கண்ணுக்கு தெரியும். அதுக்கப்புறமா தான் அதை பணமாக்கிறதுக்கு ஆக்ஷன்ஸா எடுப்பீங்க. இப்படி பண்ணாதனால தான் பல பேர் பல ஐடியாவை வேஸ்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் மாஸ்டர் மைண்ட். உங்க ஐடியாவை பணமா மாத்தணும்னா அதுக்கு நாலேஜ் வேணும். நாலேஜை 2 விதமா பிரிக்கலாம். ஜென்ரல் நாலேஜ், ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ். இந்த ஜென்ரல் நாலேஜ் நீங்க எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருந்தாலும் உங்களுக்கு இது பணம் தராது. இந்த நாலேஜை தான் ஸ்கூல் காலேஜஸ்ல சொல்லி தராங்க. அதனால தான் நம்ம பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இந்த ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜுங்கிறது எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதில் நீங்கள் மாஸ்டர் ஆனால் போதும். அப்படி ஏதாவது ஒரு ஸ்கில் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அந்த ஸ்கில்லில் ஏற்கனவே மாஸ்டராக இருக்கக்கூடிய பர்சனோட கான்டாக்டில் இருந்தால் போதும். அதை விட்டுட்டு நீங்க எல்லா ஸ்கில்ஸையும் கத்துக்கலாம்னு ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் தான். அதாவது ஒரு டீமா சேர்ந்து ஒர்க் பண்றது மூலமா மில்லியனர் ஆகுறது தான் இந்த ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ். இன்னைக்கு இருக்கிற எல்லா பிசினஸ் மேனும் இந்த மாஸ்டர் மைண்ட் மூலமா தான் மில்லியனரா ஆகுறாங்க. இந்த ஜென்ரல் நாலேஜுக்கும் ஸ்பெஷலைஸ்டு நாலேஜுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாதனால தான் நாலேஜ் இஸ் பவர்னு சொல்லி தராங்க. இதுதான் நம்ம எஜுகேஷன் சிஸ்டமோட டிராபேக்கு. ஸ்கூல் காலேஜஸ்ல படிச்சது மூலமா அடுத்து நம்ம என்ன பண்றோமோ அதுக்கு தான் காசு வருமே தவிர படிச்சதுக்கு எல்லாத்துக்குமே காசு வராது. இந்த ரீசனால தான் டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ண போறோன்னே தெரியாம பல பேர் இருக்காங்க. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஸ்பெஷலிஸ்ட் நாலேஜ் தான், ஜென்ரல் நாலேஜ் கிடையாது. ஒரு கம்பெனில அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், சேல் அண்ட் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இது மாதிரி பல மாஸ்டர் மைண்ட் இருக்கிறதுனால தான் அந்த கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகுது. இந்த மாஸ்டர் மைண்டை நீங்க கிரியேட் பண்ணணும்னா உங்க ஐடியா மூலமா உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு பல பேரை சூஸ் பண்ணி அவங்களுக்கு கரெக்டா இன்கம் கொடுத்து அவங்க கிட்ட இருக்கிற ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜை யூஸ் பண்ணிக்கிறது மூலமா உங்களால ஒரு மில்லியனரா ஆக முடியும். 6th ஒன் டெசிஷன் மேக்கிங். ஃபெயிலியரான 25,000 பர்சன் கிட்ட ரிசர்ச் பண்ணாங்க. அவங்க ஃபெயிலியருக்கான 30 ரீசன்ல ஃபர்ஸ்ட் ரீசனா இந்த டெசிஷன் மேக்கிங் ரீசன் தான் இருந்தது. இந்த ரிசர்ச்சை மில்லியனர்ஸ் கிட்டையும் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்கும் டெசிஷனை ஃபாஸ்டா எடுக்கக்கூடிய ஹேபிட் இருந்தது. ஆனா மில்லியனரா இல்லாத பர்சன் கிட்ட ஒரு டெசிஷனை ஸ்லோவா எடுக்கக்கூடிய ஹேபிட் இருந்தது. இல்லனா எடுத்த டெசிஷனை சடனா சேஞ்ச் பண்ணக்கூடிய ஹேபிட் இருந்தது. ஹென்ரி ஃபோர்டு டி மாடல் காரை மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது இந்த உலகத்துல இதுதான் ரொம்ப மோசமான காருன்னு எல்லாரும் சொன்னாங்க. இந்த காரை மேனுஃபேக்சரிங் பண்றதா ஸ்டாப் பண்ண சொன்னாங்க. ஆனா ஹென்ரி ஃபோர்டு கேட்கவே இல்லை. ஆனா அன்னைக்கு அவர் எடுத்த ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன் தான் அவரை மில்லியனரா சேஞ்ச் பண்ணது. உங்களுக்குன்னு ஒரு பிரெயின் இருக்கு, அதை யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் டெசிஷனை எடுங்க. அது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அதுல இருந்து நீங்க நிறைய விஷயத்த கத்துக்கலாம். அதை விட்டுட்டு மத்தவங்க சொல்ற ஐடியா மூலமா நீங்க ஒர்க் பண்ணா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்னு சொல்ற அளவுக்கு இருக்காது. இல்லனா உங்க மாஸ்டர் மைண்ட் குரூப் சொல்றதை மட்டும் கேளுங்க. நீங்க டெசிஷனை ஃபாஸ்டா எடுக்கணும்னா உங்க கண்ணையும் காதையும் ஓபன் பண்ணி நீங்க எதுவும் பேசாம இருந்தாலே போதும். நீங்க கரெக்டான டெசிஷன் தான் எடுப்பீங்க. அதிகமா பேசுறவங்க எதையுமே செய்ய மாட்டாங்க. சொல்லப்போனா அவங்க பேசுறது மூலமா அவங்க பிளான்ஸை மற்றவங்க கிட்ட வாய் தவறி சொல்றதுனால தான் அவங்க ஃபெயிலியர் ஆகுறாங்க. நீங்க எத்தனை தடவை திங்க் பண்ணாலும் ஒரே டெசிஷனை தான் எடுக்க போறீங்க. அதனால நீங்க எடுக்கிற டெசிஷனை ஃபாஸ்டா எடுத்தா நீங்க ஃபாஸ்டா மில்லியனரா ஆகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்த அந்த 6 ஸ்டெப்புமே திங்க் அண்ட் க்ரோ பை நெப்போலியன் ஹில் இந்த புக்கில் தான் இருக்கு. இந்த புக்கு தமிழ்லையும் இருக்கு. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம வாங்கி படிங்க.
என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.